குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சாரியை தான் பாப்பாவுக்கு லாங் ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ண போகிறேன். அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இந்த சாரீ என்ன ஐடியானா, லாங் ஸ்கர்ட்காகவும் எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிறத நான் வந்து ஆஃப் சாரீ டைப்பில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய பாப்பாவுக்கு வந்து ஸ்கர்ட் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 சென்டிமீட்டர் இருந்தாலே எனக்கு கொஞ்சம் கீழே பெறலும் அவளுக்கு. ஸோ நான் அதே மாதிரி அந்த 80 சென்டிமீட்டருக்கு தான் நான் கீழேருந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், ஸ்கர்ட் லென்த் வந்து நான் 80 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். நியர்லி 6 இயர்ஸ் பேபி கேர்ளுக்கு இது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, தேவையான அளவுக்கு நான் அதே மாதிரி லென்த்தில் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு ஸ்கர்ட் வரும், லாங் ஸ்கர்ட் வரும். இதில் என்ன பண்ணேன்னா, ஒரு போர்ஷன் வந்து நம்ம துப்பட்டா அளவுக்கு நான் வந்து முந்தியிலேருந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். அதை தான் அந்த நம்ம துப்பட்டா ஆஃப் சாரீ மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ ரிமைனிங் இருக்கிறத தான் நான் வந்து ஸ்கர்ட்காக எடுத்திருக்கேன். நல்ல ப்ளீஸ் வச்சு தைக்கணும் அப்படின்றதுக்காக. பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கட் பண்ணி எடுத்ததோட மேல் போர்ஷனில் வந்து சின்ன பார்டர் இருந்தது. ஸோ நான் அதையும் வேஸ்ட் பண்ணல, அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா லைனிங்காக. இந்த மாதிரி நீங்கள் என்ன லைனிங் எடுக்க போகிறீங்களோ அதை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு அலசிட்டு நான் இதை அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மீட்டரோட லைனிங் கிளாத்து. இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு லென்த் வைஸ் வந்து 80 சென்டிமீட்டர் தான் இருந்தது. நான் அதை வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து மேலே வந்து மடித்து தைச்சி ஒரு 75க்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்கர்ட்டுக்குள்ளார அது கரெக்டாக லைனிங் வரும். இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட் லென்த்து. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என் டாட்டருக்கு வந்து 60 சென்டிமீட்டர் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நான் ஒரு 5 சென்டிமீட்டர் அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுருக்கேன், ஏன்னா வச்சு போடலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா 80 இருக்கும். இதுதான் கொஞ்சம் மடித்து தைச்சிருப்பேன். ஸோ உள்ள லைனிங் வந்து தூக்கலாக இல்லாமல் அந்த சாரீக்கும் சேர்த்து கரெக்டாக வரும், பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ இது எவ்வளோ எனக்கு வேஸ்ட்டுக்கு தேவையோ அதை கரெக்டாக நான் ஃப்ரில் வச்சு தைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த ஈஸியாக பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து சாரீ கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே கரெக்டாக வச்சு உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அதை வச்சு பின் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே நம்ம எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணியும் இந்த ப்ளீட்ஸ் வைக்கலாம் ஈவனாக வர்றதுக்கு. நான் வந்து அப்படியே ரேண்டமாகவே வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு கரெக்டாக ஈவனாக வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் பின் பண்ணிகிட்டே வரேன். அப்போ வந்து நகராது, லைனிங் கிளாத்தோட நகராது. பாருங்கள், ஃபுல்லாக லைனிங் கிளாத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் பின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கரெக்டாக கீழே என்ன லைனிங் அளவு இருக்கோ அதே தான் மேலே எனக்கு சாரியோடதும் வரும். இது அப்படியே எடுத்து நான் வந்து ஒரு லைன் விட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். பின் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தோம்னா கரெக்டாக அந்த வேஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுவோம்ல, அங்கே வந்து நமக்கு எப்பவுமே ஸ்கர்ட்டில் அந்த யூனிஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். நம்ம எடுத்து பக்கிள் போடுற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் அங்கே ஜிப்பில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் இடத்துக்கு ஒரு விரல் சைஸ் மட்டும், குட்டி விரல் சைஸ் மட்டும் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கேன். ஸோ இதை ஜாயின் பண்ணிட்டேன்னா அவளுக்கு பின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி 2 பக்கமும் அந்த மாதிரி போட்டுட்டு 2 ஓப்பனிங்கையும் நான் சேர்த்து வச்சு
அடிச்சிடுவேன் அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாரியில் மேலே இருக்க அந்த சின்ன பார்டர் எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை தான் மேலே வந்து வேஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன பட்டி மாதிரி வைக்க போகிறேன். அது பார்க்க நல்லாயிருக்கும் அதுக்காக. இது பார்த்தீங்கன்னா இன்சைட் அவுட் மாதிரி வச்சு நம்ம தைக்கணும். உள்ளார வச்சு தைச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா வெளிப்புறமாக மடித்து வச்சு ஒரு பைப்பிங் இது மாதிரி அடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான், அந்த ஐடியா தான் இது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து ஃபோல்ட் பண்ணி ஒழுங்காக அந்த மாதிரி அடிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த இடுப்பாண்டை வந்து கரெக்டாக இருக்கும், பெல்ட் மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அடிச்சிட்டேன். இந்த மாதிரி பண்ணோம்னா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ இதுக்கு வந்து நமக்கு மாட்டிக்கிறது மட்டும் இது பண்ணால் போதும். இப்போ இந்த சைடில் சொன்னோம் பார்த்தீங்களா, கொஞ்சோன்னு விட்டுருக்கேன். இப்போ அது எவ்வளோ கேப் தேவையோ ரிமைனிங் விட்டுட்டு 2 ஓப்பனிங்கும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு இடையில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லைனிங் கிளாத்தையும் சாரியோடதும் வந்து கார்னரில் ஒரு அடி அடிச்சு வச்சுருக்கேன் நகராமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சைடில் ஓப்பனிங்காக இருக்கிறத வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஸ்கர்ட் ரெடி. பாருங்கள், இது வந்து ஃபினிஷ்டு லுக். இப்போ இதில் ஒன்று பாக்கி என்னென்னா வந்து ஊக்கு. நான் அதை அளவு பார்த்துட்டு அவளுக்கு எக்ஸ்ட்ரா வேணா, நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக வந்து மாட்டிக்கிறது வச்சுருக்கேன். இது வேணான்னாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. அதுக்காக தான். ஸோ இந்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் லுக்கு. இந்த டாப் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து வேறு ஒரு பாவாடியோட டாப் இது வந்து ஜாக்கெட் மாடல் இருந்தது. இப்போ இது வந்து நம்ம இந்த லெஹங்காவோட ப்ளவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால 2 ஊக்கு வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாரீக்கு இது மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் வந்து ஸ்கர்ட் எடுத்தது இல்லாமல் ஒரு துப்பட்டா அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன்ட்டு அதை வந்து நான் ஆஃப் சாரியோ இல்லை லெஹங்கா இந்த சைடில் நம்ம எப்படி வேணால் மேலே அந்த துப்பட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஐடியாவில் எடுத்துருக்கிறது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து அந்த மேலே இருக்க சின்ன பார்டரை நான் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் ஒரு பைப்பிங் மாதிரி வச்சு அடிச்சிருப்பேன். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் a lot for watching. Have a great day.